இன்றைக்கி நம்ம வந்து மில்க் புட்டிங் சொல்லலாம், ஐஸ்கிரீம் சொல்லலாம். இது செய்ய போகிறவங்க இது வந்து 1/4 லிட்டர் பால். அதை வந்து ஒரு கடாயில் ஊற்றிக்கணும். இது காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க. இப்போ பாருங்கள், பால் பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன கப்பில் 1 கப்பு சர்க்கரை கரைஞ்சால் போதும். உங்கள்கிட்ட சொல்கிறோம். நம்ம அதுக்குள்ளே அதே சின்ன கிண்ணத்தில் ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நம்ம தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் ஊற்றிக்கணும். 2 ஸ்பூன் போதுங்க. ஏன்னா இது 250 ml தான் பால், அதனால் இது போதும். அது ஊற்றின உடனே அதில் கட்டியாக ஆரம்பிச்சிரும். அடுப்பை லோ ஃப்ளேமில் தான் நம்ம வைக்கணும். பாருங்கள், பால் இந்த அளவுக்கு திக்காகிடுச்சு. இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பால் பவுட்ரு போட்டுக்கலாம். நான் போடலை. இதில் சர்க்கரையோட இனிப்பு தான். கார்ன்ஃப்ளவர் போட்டு செய்கிறதுனால கெடுதல் நினைக்காதீங்க, நல்லா தான் இருக்கும். ஐஸ்கிரீம் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கப்புறம் அவ்வளோதான். இந்த மாதிரி கட்டியாகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கணும். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறணும். இது ஆறினதுக்கப்புறமேட்டு நம்ம இதை ஒரு டம்ளரில் இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு 2-3 மணி நேரம் இது ஒரு டம்ளர்லேயோ கிண்ணத்தில் நம்ம என்ன இதில் வேணுமோ ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு டம்ளரில் ஊற்றிருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஒரு கவர் ஒன்று வச்சு நம்ம அதை மேலே ரப்பர் பேண்டு போட்டுட்டு அதில் ஒரு ஐஸ் குச்சி இப்படி வச்சு நம்ம ஃப்ரீசரில் ஒரு 2-3 மணி நேரம் வச்சோன்னா ரெடி ஆகிடும். மிச்சம் உள்ளதை நான் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி புட்டிங் மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் வாங்க. இப்போ பாருங்கள், இது வந்து ஃப்ரீசரில் ஒரு 2-3 மணி நேரம் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறமேட்டு ஐஸ் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு இது எடுக்கணும். இப்போ பாருங்கள், தண்ணியில் ஒரு 2 செகண்டு வச்சுட்டு நம்மளுக்கு சூப்பரான குல்பி ரெடி. இப்போ பாருங்கள், குச்சியில் ஒன்று செஞ்சோம், டம்ளரில் ஒன்று செஞ்சோம். இதை கட் பண்ணி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே ஸ்பூன் வச்சு சாப்பிடலாம், இல்லை கட் பண்ணி சாப்பிட்லாம். இது மேலே கொஞ்சம் பால் பவுட்ரு போட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.